எங்களை வெறும் தீபம் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள். நாங்க 6 சீட்டு கொடுத்தோம், 8 சீட்டு கொடுத்தோம், அதுக்கு மேல அவங்க நாங்க ஊக்கப்படுத்தல. நாங்க 10 சீட்டுக்கு மேல எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம். அது உங்கள் மதிப்பீடு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் 234 தொகுதிகளுக்கு இணையானவர்கள், தகுதியானவர்கள். அந்த வலிமை என்பதற்கு உண்டு. இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை, சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன். ஏதோ திருநீரை எரித்து விட்டான் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள். எப்படியாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். எதிராகவோ ஆதரவாகவோ எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் நாங்கள் தேசத்தை திருத்தி அமைப்பதற்காக, புதுப்பித்து கட்டமைப்பதற்காக, புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக, புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள். தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்திய பேரணி திருச்சி பேரணி. சனாதன சக்திகளின் அடிவயிற்றில் புலி கரைத்த பேரணி திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. சங்க பரிவாரங்கள் நம்முடைய முதல் எதிரியை சிறுத்தைகள் தான் என்று சொல்லக்கூடிய வகையிலே சனாதனத்தை வேறொருப்போம் என்று முழங்கிய பேரணி திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்திய மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. ஏற்கனவே நாம் நடத்திய தேசம் காப்போம் பேரணியை நம்மால் தான் வெல்ல முடியும் என்பதை காட்டுகிற பேரணியாக இந்த பேரணி அதைவிட பன்மடங்கு பெருந்திரள் பேரணியாக அமைந்திருந்தது.